सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினம் வருகிற ஆகஸ்ட் 2025 ஹிந்தி தேர்வு நடக்க போது. அந்த தேர்வுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக எக்ஸப்டட் கொஸ்டின் இது திரும்ப என்ன வருன்றது ஃபுல்லாக நாங்கள் ஆன்சரோட வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு செட்டு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது செட்டு நாங்கள் பார்க்குறோம். இந்த 2 கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் 2 செட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இதை ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக 80 மார்க்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் எடுக்கலாம். நல்லா பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் டெய்லி வந்து ஒவ்வொரு ரமணா நீங்கள் படித்தா கூட வந்து இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போது ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டாவது செட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு, ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு மார்க் வந்து இது 100 மார்க்ஸு. இது வந்து மதியம் வந்து மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு வந்து 2.5 மணி நேரம். அது फर्स्ट पेपर काले நடக்கக்கூடிய कवि फर्स्ट வந்து कवि और कविता का नाम बताते हुए किन्हीं 2 पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இது வந்து போயமில் வந்து இது கொடுத்துருக்காங்க. போயமில் ஒரு ERC கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சந்தர்ப்பமும் வியாக்கியா குறிப்பு விளக்கமும் வந்து இது எந்த போயமில் வந்திருக்கு, இந்த போயம் வந்து இயற்றியவர் யார், இதோட தலைப்பு என்ன அப்படின்றத வச்சு இந்த சந்தர்ப்பம் எழுதிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதோட விளக்கம் என்ன, இந்த போயத்துக்கு உண்டான விளக்கன்றதை வியாக்கியான் போட்டு நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து வந்துடும் ஈஸியாக. அதுக்கு வந்து மொத்தம் இது 8 மார்க்ஸு. அவங்க வந்து இனி வந்து 2 மட்டும் தான் உங்களை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோ பத்தியாம்சம் 2 மட்டும் விட எழுதுன்னு இருக்காங்க. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 அட்டன் பண்ணுங்க. ஒன்றுக்கு வந்து 4 மார்க்ஸு. இதோட ஆன்சர்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் ஈஸியாக படிச்சுங்க. மீனிங்ஸ் எல்லாமே நான் தமிழில் சொல்லியிருக்கேன். அதை நல்லா நீங்கள் வீடியோஸில் பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு மீனிங் புரிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்களா ஈஸியாக இருக்குது. அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போங்க. இந்த 2 செட்டு நீங்கள் எழுதினாவே கண்டிப்பாக 80% மார்க் வரும். அதனால ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். सेकंड राउंड कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. कविता का அப்படின்னா வந்து போயமில் ஒரு எஸ்ஏ. இது இந்த எஸ்ஏக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு. இனி வந்து 1 மட்டும் தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் கவிதாக்கே ஏக்கு அப்படிங்கும்போது 1 மட்டும் ஒரு எழுதுங்க அப்படின்றாங்க. போயமில் ஒரு எஸ்ஏல ஃபஸ்ட் வந்து ஷுக் காம்னாயே நல்வாழ்த்துக்கள், மாங்கனா அம்மா, ஷுக் துக் அப்படின்னா வந்து சுக்குனா மகிழ்ச்சி, துக்கம், பாரதிக்கு நாரி அப்படின்னா வந்து பாரதத்தினுடைய பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற டாப்பிக்கில் ஏற்கனவே இந்த 4 எஸ்ஏமே நான் நடத்தியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் வந்து 4 வந்து 3 படிச்சிட்டா போதும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து 2 கண்டிப்பாக வரும். மார்க் வந்து 10 மார்க்ஸ். 1 அட்டன் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து கின்கி இது வந்து இந்த 4 கொஸ்டினுமே போன செட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்கேன். அதனால் அது படிக்கிறப்போ இது உங்களுக்கு படித்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதையும் பார்த்துங்க. திரும்ப வரதே தான் வரும். किन तो दोहे का कंटेस्ट रूप जोन का दियोन लिखिए. இந்த தோகையை கொடுத்துருக்காங்க. இங்கே 5 பகர் 5 மணி நேரம் அந்த ஃபுல்லாக அந்த தோகையை ஃபுல்லாக 4மே நடத்தியிருக்கேன். இது மார்க் வந்து 4 மார்க்ஸு. இனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. 2 லைன் தான் வரும் தோகையில். நல்லா பார்த்துங்க. 4th राउंड किनकी 3 का भावार्थ हिंदी में लिखिए. அந்த தோகையில் வர பாவார்த்தை தான் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 9 மார்க்ஸு. இனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். மொத்தம் டோட்டலாக 6 இருக்குது. நீங்கள் வந்து 3 மட்டும் எழுதுங்க. அது இந்த கொஷின் ப்ளஸ் ஆன்சர் ஃபுல்லாக மாடல் கொஷினில் முன்னாடி நடத்திருக்கேன் வீடியோஸு லைனாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இது இருக்குது. வர கொஷினில் இதில் மாடல் கொஷினில் என்ன இருக்குது அது எல்லாமே வீடியோஸில் இருக்குது. பார்த்து அதை படிச்சுட்டு ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். கின்கின் 5 का अर्थ हिंदी में लिखिए. अर्थ அப்படின்னா மீனிங்ஸ். இது பொருள் எழுதுக. மொத்தம் வந்து இதுக்கு 5 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக 10 கொடுத்து 5 கேட்பாங்க. அவங்க ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் கொடுத்தா ஹிந்தியில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும், பொருள் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. கின்கின் 5 का वाक्य में प्रयोग कीजिए. இது வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து இங்கே வந்து ஏக்குலேருந்து 10 வரைக்கும் 10 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சவுங்கனா அப்படின்னா அதிர்ச்சி அடையிறது. இது வந்து இந்த வாக்கியமாக நம்ம சென்டென்ஸாக நம்ம வந்து இதை வந்து எழுத சொல்லி மொத்தம் வந்து 5 எழுதினா போது. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இந்த கொஷின்லாம் பார்த்தா சின்ன சென்டென்ஸாக தான் நான் ஏற்கனவே ஆன்சரோட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்து நல்லா படிச்சுக்கிட்டு நீங்கள் இதை டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் வச்சு निम्न गद्यांश को ध्यान के पढ़कर नीचे दिए
பிரசன்னுக்கு உத்தர் லிக்கியே அது கத்தியாம்சோட இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. படிச்சுட்டு இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினை படிச்சுட்டு இந்த பேராகிராஃபே உங்களுக்கு உத்தர்னா பதில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி இந்த பதில் எழுதுங்க அப்படின்ற டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 5 மார்க்ஸ். இதை படிச்சுட்டு இதில் ஆன்சர் இருக்கும், அதை பார்த்துங்க. உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தெரியலனா நான் ஃபுல்லாக இந்த வீடியோஸில் போட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் வரும், அதில் நீங்கள் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி கூட நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. 8th रोमन किन दो प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. இது வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மற்ற வந்து இது 4 மார்க்ஸு வந்து 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எனி 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு வந்து பாதி ஆன்சர் வந்து இருக்கும். இது எல்லாமே நான் ஆன்சரோட ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஃபுல்லாக ஆன்சர் இருக்கிறது நடத்தியிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று நல்லா மீனிங் சொல்லியிருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒன்று 2 மார்க்கு. किसी एक के पाठ का सारांश लिखिए. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இனி வந்து ஒன்று மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் போதும். சபையத்தா கா ரகசிய சுவாமி விவேகானந்து ஆர்கிமிடீஸு உங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஆர்கிமிடீஸும் சுவாமி விவேகானந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இது நல்லா இந்த 2மே படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து 1 டெஃபினட்டாக வரும், 10 மார்க்கு. கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்ச லிக்கி. ஏகாங்கினா நாடகத்துலேருந்து இந்த எஸ்ஏ கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நாடகத்தை வச்சு இது 10 மார்க்ஸு. 1 மட்டும் அட்டம்னா போதும். பகுக்கி விதா வரதட்சணை பற்றி மருமகட்டு கேட்டது. அடுத்தது பரிவர்த்தனா மாற்றம். ரீடிக்கி ஹட்டி போனு அதை பற்றி மொத்தம் வந்து 1 மட்டும் 10 மார்க்கு. கின்கி தோ பாத்திரங்கா பரிச்சய தீஜியே. இப்போ ஏகாங்கில் வர கேரக்டர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. 2 பேரை மட்டும் எழுதினா போதும். 2 பேர்த்த எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 1 5 மார்க்ஸு. டோட்டலாக வந்து இதுக்கு 10 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ராஜேஸ்வரி, குருதத்து, உமா, அம்புஜராஜா, ஜல்காரிபாயி. இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த 5th இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. நல்லா அந்த 4ல் வந்து 3 படிச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் படிச்சுன்னா நீங்கள் நாடகத்தை படிச்சுட்டா போதும். அந்த நாடகத்துலேருந்து அது வரும். அந்த கதையை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வச்சு எழுதிடலாம். அடுத்து 12th ரோமனில் வந்து ஏகாங்கில் வர கொஸ்டின் ஆன்சர் தான். நீங்கள் எஸ்ஏ படிக்கிறப்பே தெரியும். இதில் நம்ம ஈஸியாக நம்ம எழுதலாம். இது கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஆன்சரே வந்து 1 வாக்கியம் 2 வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஈஸியாக நம்ம எழுதிடலாம். किनके दो प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. 1 வாக்கியம் 2 வாக்கியத்தில் எழுதலாம். கொஷின் புரிஞ்சுட்டா நம்ம எழுதலாம். இப்போ கமலாக்கா பதி ரமேஷ் ககாங் கயாகேன். அப்போ கமலாவுடைய கணவன் வந்து ரமேஷ் வந்து எங்கே சென்றான் அப்படின்னா அவன் தங்க கௌரி கூப்பிட்றதுக்கோசரம் அவன் போயிருப்பான் அவன் தங்கையை கூப்பிட. அப்படிங்கும்போது ககாங் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து கௌரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வந்து அழகாக நீங்கள் எழுதலாம். அதை ஆன்சரோடு போட்டிருக்கேன், நல்லா படிச்சுக்குங்க. மொத்தம் வந்து இதுக்கு வந்து 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 1க்கு வந்து 2.5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமனில் பாருங்கள். சந்தர்ப்ப சகித் கின் கி தோ கா பாவ சம்ஜாயே. பாவ அப்படின்னா வந்து இது வந்து விளக்கம் வந்து ஃபுல்லாக எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் 5 கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு இதுக்கு வந்து விளக்கம் சந்தர்ப்பமும் வாக்கியாவும் எழுத சொல்லியிருக்காங்க. குறிப்பும் ஈஸியாக எழுதிடலாம். மார்க் வந்து இதுக்கு 10 மார்க்ஸு. மொத்தம் வந்து 1க்கும் 5 மார்க்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு ரோமன் எழுதினா கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கு வந்து 2nd வீக்கில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம கடை நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் இந்த 1 மார்க்கில் 2 ரோமன் 3 ரோமன் இப்படி கணக்கு வச்சு நீங்கள் படிச்சுங்க, ஈஸியாக இருக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.